எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க. ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில், நம்மளுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அடிப்படையில் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலன் தரும். விஞ்ஞான ஆராய்ச்சி எந்த அளவுக்கு நமக்கு வளர்ந்திருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிடணும்னா இந்த ஜோதிடத்தால் தான் முடியுமே தவிர வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது. செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை உச்சிஷ்ட கணபதி பிறந்த நட்சத்திரம், உச்சிஷ்ட கணபதி அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் புதனுடைய நட்சத்திரம், புதன் பகவானுடைய நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் முதல் பாதம் விருச்சிக ராசி ரிஷப லக்னத்தில் தானுங்க செப்டம்பர் மாதம் பிறக்கப்படுது. மாத தொடக்கத்தில் காலச்சக்கரத்துக்கு 3வது பாவகம் மிதுனத்தில் குரு பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. புனர்பூச நட்சத்திரம் 3வது பாதத்தில் 83 டிகிரியில் குரு பகவானும், காலச்சக்கரத்துக்கு 4வது பாவகத்தில் சுக்கிர பகவான் சுபஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான், சனி பகவானுடைய சாரம் குரு தட்சாமூர்த்தி அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. பூச நட்சத்திரம் 3வது பாதத்தில் 103 டிகிரியில் சுக்கிர பகவானும், காலச்சக்கரத்துக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் பூரம் நட்சத்திரத்தில், புதன் 122 டிகிரியில் 134 டிகிரியில் சூரியனும், 122 டிகிரி மகம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் புதனும், அதே 5வது பாவகத்தில் கேது பகவான் பூரம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய சாரத்தில் 144 டிகிரியில், காலச்சக்கரத்துக்கு 6வது பாவகத்தில் செவ்வாய் அஸ்தம் நட்சத்திரம் 171 டிகிரியில் அஸ்த நட்சத்திரம் 4வது பாதத்தில், காலச்சக்கரத்துக்கு 8வது பாவகத்தில் தான் சந்திர பகவான், காலச்சக்கரத்துக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம், குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் 324 டிகிரியில் ராகு, காலச்சக்கரத்துக்கு 12வது பாவகத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் 335 டிகிரியில் சனி பகவான். எதுக்காக இந்த விவரம் எல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த கிரகங்களுடைய அமைப்புகளை கொண்டு தான் மாத பலன். அப்போது ஒவ்வொரு ராசிக்குண்டான துல்லியமான பலனை தானுங்க இந்த பதிவில் பிரமாதமாக, யாரும் சொல்லாத அளவுக்கு ஒரு புரிதலுடன் பிரமாதமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முழுமையாக பார்த்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் எழுதுங்க, உங்களுடைய சப்போர்ட்டு கொடுங்க, சரிங்களா? சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்ம ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை உங்களுடைய ராசியில் ஆட்சி நிலையில் இருக்கக்கூடிய சூழலில் தான் செப்டம்பர் மாதம் பிறக்கப்படுது. யாருக்குமே இல்லாத ஒரு பிராப்தம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. ராசியாதிபதி சூரிய பகவானாக வரக்கூடியது. அந்த சூரிய பகவான் ஆட்சி நிலையில் வரக்கூடிய மாதம் இந்த செப்டம்பர் மாதமும் ஒன்று. ஆகஸ்ட் மாதத்தில் 15 நாள், செப்டம்பர் மாதத்தில் 15 நாள். முன்னுக்கு மகம் நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தார், கேதுவுடன் இருந்தார். அது நமக்கு ஒன்றும் பெருசாக நமக்கு மாற்றங்கள் இருந்திருக்காது. பின்னுக்கு 15 நாள் பூரம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரம், சக்தி அவதரிச்ச நட்சத்திரத்தில் சிவன் வரக்கூடிய அற்புதமான தருணம். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இதை விட ஒரு நல்ல நேரம் சத்தியமாக வராது. யூடியூப் சேனலில் பலவிதமான பதிவுகள் பார்க்குறீங்க, ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் ஆதாரபூர்வமாக சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. சிம்மராசி நண்பர்களுக்கு நேர காலங்கள் சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியாக நாம் இருந்தாலும் அரசன் ஆக்கிடும் இந்த பிரபஞ்சம், செல்வந்தர் ஆக்கிடும். நேர காலங்கள் பாதகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக்கிடும். அஷ்டமச்சனி நடக்குதே அப்படின்ற சங்கடம் மன அழுத்தம் உங்களுக்கு வேண்டாம். சனி பகவான் பொறுத்த வரைக்கும்
நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் பலனை கொடுக்கக்கூடியவர். சிம்மராசியில் பிறந்தவங்க பல பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உறுதுணையாக இருந்திருப்பீங்களே தவிர யாருடைய அழிவுக்கும் நீங்கள் காரணமாக இருந்திருக்க மாட்டீங்க. அஷ்டமச்சனி உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு கொடுக்காது, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன், உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரியன், உங்களுடைய ராசியில் புதனாதித்ய யோகம். கேது பக்கத்தில் இருக்கிறாரே, சங்கடம் வேண்டாம். கேதுவுக்கு சாரம் கொடுத்தவரும் நமக்கு சுக்கிர பகவான் தான். பொதுவாக சுக்கிரன் 12வது பாவகத்தில் இருக்கும்போது மறைவு ஸ்தானம் கிடையாது. எல்லா கிரகங்களுக்கும் 12வது பாவகம் மறைவு ஸ்தானம். சுக்கிரனுக்கு மட்டும் 12வது பாத்தியம் மறைவு ஸ்தானம் கிடையாது. சுக்கிரன் 12வது பாவகத்தில் இருக்க சிம்ம ராசியாதிபதி சூரியனும் சிம்ம ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி 11வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய அற்புதமான தருணம் இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் இந்த பிராப்தம் உண்டு. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். பட்டம் பார்த்து பயிர் செய்யணுன்றது 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கு மட்டும் கிடையாது ஐயா, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தான், நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் தான். 1000 பேர் வேலை செய்கிற ஒரு நிறுவனம் ஆரம்பத்தில் ஒருத்தரை வச்சு தான் மேலே வந்திருப்பாங்க. இது உங்களுக்கான நேரம், பயன்படுத்திக்கோங்க. 16ஆம் தேதி, சரியாக 16ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் 2வது பாவகத்துக்கு வராரு. இதுவும் நல்லதுக்கு தான். பொருளாதாரத்தில் பலவிதமான சங்கடம் இருக்குது. பொதுவாக சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேனுங்க, நீங்கள் 4 ரூபாய் சம்பாரித்தாலும் சரி, 40 ரூபாய் சம்பாரித்தாலும் சரி, 4000 ரூபாய் சம்பாரித்தாலும் சரி, இல்லை 40,000 சம்பாரித்தாலும் சரி, இந்த நேரம் சம்பாதனைக்கு தகுந்த மாதிரி பொருள் சேர்த்திக்கோங்க. கடனை கட்டலாம் நினைக்காதீங்க, கடனை கட்ட முடியாது இந்த நேரம். குரு பகவான் ராசிக்கு 11வது பாவகத்தில் இருந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சம்பாதனையை கொடுப்பாரு. 8வது பாவகத்தில் இருக்கிற சனி, குரு பகவான் கொடுக்கக்கூடிய சம்பாதனையை சனி பகவான் கெடுத்து விடுவார். சார், சனி பகவான் நமக்கு நல்லது பண்ணுவார், நல்லது பண்ணுவார் நான் சொல்லலை, ஆனால் கெட்டது பண்ணுவார் அப்படின்னு நான் சொல்லலை. சனி பகவான் நம்ம செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் ஒரு பலனை தருவார். சனி பகவான் நியூட்ரலாக வச்சுக்கோங்க, அவன் நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாதுன்னு நினச்சிக்கோங்க. குரு பகவான் கொடுக்கக்கூடிய அந்த தனத்தை 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தடுக்க பார்ப்பார். இந்த நேரத்தில் வீடு வாசல் வாங்குங்க அல்லது கட்டுங்க, புதுப்பிங்க. அசையம் சொத்து வாங்கவே வாங்காதீங்க, அசையாத சொத்து வாங்குங்க. அசையாத சொத்து, வீடு இருக்குது சார், இன்னொரு வீடு வாங்கி போடுங்க, இல்லை இடம் வாங்கி போடுங்க. சார், ஏற்கனவே 10 லட்ச ரூபா கடன் இருக்குது, இன்னும் 20 லட்சம் சேர்ந்து வாங்குங்க. 30 லட்ச ரூபா கடனை வாங்குங்க. நான் ஏன் கடன் வாங்க சொல்கிறேன்றது 1 வருஷம் கழித்து உங்களுக்கு விவரம் தெரியும். இந்த நேரம்ன்றது நம்ம பொருள் சேர்க்கக்கூடிய ஒரு நேரம். நம்மளுடைய தகுதியை சொன்னவொடனே கேள்வி சொல்லுது, பள்ளி சத்தம் போடுது. நம்மளுடைய தகுதியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான நேரம் ஐயா. அதுவும் இந்த செப்டம்பர் மாதம் பொக்கிஷம். நம்ம ராசியில் புதனாதித்ய யோகம், தனஸ்தானத்தில் புதனாதித்ய யோகம், தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் தனஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் பெறுற நேரம், தனகாரகன் சொல்லக்கூடிய குரு 11வது பாவகம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நேரம். இந்த மாதிரி ஒரு தருணம். அதை விட இந்த சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்தில். ஐயா, சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு விதமாக சொல்ல முடியாது, 4 விதமாக சொல்கிறேனுங்க. இந்த மாதம் பிரமாதமாக இருக்கும். மன அழுத்தத்தில் இருக்கிற, சங்கடத்தில் இருக்கிற, இதெல்லாம் தள்ளி போடுங்க, இதெல்லாம் தூக்கி போடுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் சாதிக்கலைன்னா மீண்டும் இந்த மாதிரி ஒரு நேரம் உங்களுக்கு வருமானது தெரியாது. காற்று அடிக்கும்போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் இருக்குது, பணப்பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் பிரமாதமான ஒரு சூழ்நிலைக்கு இந்த பிரபஞ்சம் உங்களை கூட்டிகிட்டு போகும், பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மைக்கே பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, கோட்சார பலன்கள் ஆஹா ஓஹோன்னு சொன்னாலும் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பாருங்கள். சரியா? மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில்
உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.